அனைவரையும் மைத்ரா மேக்ஸ் அன்புடன் வரவேற்கிறது. வாங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டோட கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 18 மற்றும் 30 ஆகிய எண்களில் மீபேக்கா மற்றும் மீசிமாவின் விகிதம் காண்க. 18 30க்கும் ஃபர்ஸ்ட் நம்ம ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சிடலாம். ஹச்சிசிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ரெண்டு நம்பரையும் வகுக்கிறது, 18ஐயும் 30ஐயும் அந்த வகுக்கிற நம்பர் தான் இங்கே எழுதணும். 9 2 18, 15 2 30, 2ஆல் வகுப்படாது 3ஆல், 3 9 5 15. அப்போ ஹச்சிசிஎஃப் ஈக்குவல் டு, ஏன் ஏதோ ஒன்று நிறுத்திட்டோம், 3ஐயும் 5ஐயும் 1 தவிர வேறு அந்த நம்பராலும் வகுக்க முடியாது. அப்போ ஹச்சிசிஎஃப் ஈக்குவல் டு 2 × 3 2 3 6. எல்சிஎம் இது எல்லாத்தையும் பெருக்குங்க. எது எல்லாத்தையும்? 2 × 3 × 3 × 5. 9 3 பெருக்கணும் 9 9 2 18 18 × 5 18 5 90. விகிதம் 6:90. 1 6 15 6 90. அப்போ எங்கே இருக்குது பாருங்க, ஆப்ஷன் பி 1:15. ரெண்டாவது கொஸ்டின் 15 25 75 இவற்றின் மீசிமா காண்க. 3ஆல் வகுக்கிறேன், 2ஆல் எதுவும் வகுப்படாது, 3ஆல் வகுக்கிறேன் 5 15 25 வகுப்படாது. இதுதான் எல்சிஎம் ஹச்சிசிஎஃப்கான வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது. 25 3 75. எதுவுமே 3ஆல் வகுப்படாது, 2ஆல் வகுப்படாது, 4ஆல் வகுப்படாது, 5ஆல் வகுக்கிறேன். 4 5 5 5 25 5 25 5ஆல் வகுக்கிறேன் 1 1 1. 3 × 5 × 5 எவ்வளோ சாதாரணமாக முடிஞ்சிச்சு பாருங்க. எல்சிஎம் ஈக்குவல் டு 25 25 25 3 75. சாதாரண கொஸ்டினுங்க, பேசிக் கொஸ்டின். அடுத்தது இரு சார் பகா எண்களின் மீசிமா 5005. ஒரு எண் 65 எனில் மற்றொரு எண்ணை காண்க. ஃபர்ஸ்ட் சார் பகா எண்ணா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. எந்த ரெண்டு நம்பருக்கு ஹச்சிசிஎஃப் எடுத்தா 1 வருதோ அது சார் பகா எண். அடுத்தடுத்த ரெண்டு நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா, இப்போ 3 4, இதுக்கு ஹச்சிசிஎஃப் எடுத்தீங்கன்னா 1ன்னு வரும். ரெண்டு பகா எண் 2க்கும் 3க்கும் ஹச்சிசிஎஃப் எடுத்தா 1ன்னு வரும். 17 19 இதுவும் பகா எண், இதுக்கு ஹச்சிசிஎஃப் எடுத்தா 1 வரும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் பகா எண், சார் பகா எண். இப்போ சார் பகா எண்ணோட ஹச்சிசிஎஃப் என்ன? 1. அப்போ ஹச்சிசிஎஃப் 1. எல்சிஎம் கொடுத்துட்டாங்க 5005. ஒரு நம்பரும் கொடுத்துட்டாங்க 65. நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும்? இரு எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு அதனோட எல்சிஎம் பெருக்கல் ஹச்சிசிஎஃப். இப்போ ஒரு நம்பர் தெரியும் 65, இன்னொரு நம்பர் தெரியாது. ஹச்சிசிஎஃப் தெரியும் 1, எல்சிஎம் தெரியும் 5005. ஒரு நம்பர் தெரியாது, 5005 வகுத்தல் 65 வகுத்தோம்னா என்ன வருதுன்னா 77 வருது. இது புத்தகத்தில் இருக்க கணக்கு, நிறைய டைம் கேட்டாங்க. அடுத்த கொஸ்டின், இரு எண்களின் மீசிமா 432, மீபேக்கா 36, ஒரு நம்பர் 108 அப்படின்னா மற்றொரு எண்ணை கேட்குறாங்க. நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? முன்னதான் எழுதணும். இரு எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு எல்சிஎம் பெருக்கல் ஹச்சிசிஎஃப். ஒரு நம்பர் தெரியும், அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், 108. ஒய் தான் கண்டுபிடிக்க போகிறோம். எல்சிஎம் தெரியும் 432. ஹச்சிசிஎஃப்பும் தெரியும். ஹச்சிசிஎஃப் எவ்வளோ? இங்கே பாருங்கள், ஹச்சிசிஎஃப் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 36.
36. y ஈக்குவல் டு 432 பெருக்கல் 36 வகுத்தல் 108. ஓர் 36 36. 2ஆல் அடிக்கலாம், 3ஆல் அடிக்கலாம், 6ஆல் அடிக்கலாம், 9ஆல் அடிக்கலாம். நான் 36 அடிச்சிட்டேன். 3 36 108. ஓர் 3 மீதி 1. 12 மீதி 1 12. அப்போ ஆன்சர் பாருங்க 144. அடுத்தது எவை சார்பகா எண்? பின்வரும் இவைகளில் எவை சார்பகா எண்கள் ஆகும்? இங்க பாருங்க 5ஐயும் 1ஐயும் கூட்டினா 6 9. ஏன் கூட்டுறோம் அப்படின்னா இரு எண்களோட இலக்கங்களோட கூடுத்தொகை ஒரு எண்ணோட இலக்கங்களோட கூடுத்தொகை 3 அல்லது 3இன் மடங்கா இருந்துச்சுன்னா 3ஆல் வகுப்படும். இது 3ஆல் வகுப்படும். 9 18 இலக்கங்களோட கூட்டுத்தொகை. இது 9ஆலையும் வகுப்படும் 3ஆலையும் வகுப்படும். இங்க பாருங்க 52 91 இதுதான் உங்களுக்கு இதாக இருக்கும். 13 13 13 கூட்டினா 26. இன்னும் 2 13 கூட்டினா 26. 52 வந்துருச்சுங்களா? ஃபஸ்ட்டு இருக்கிறது 13ஆல் வகுப்படும். 91. இன்னும் ஒரு 39 3 13 39 கூட்டி பாருங்க 1 91. இது எதால் வகுப்படுது? 13ஆல் வகுப்படுது. 71 81 1 தவிர வேற எந்த நம்பராலையும் வகுப்படாது. 2 நம்பருக்கு HCF கண்டுபிடிச்சோம்னா 1ன்னு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்ன பேர்? சார்பகா எண். அப்போ என்ன ஆன்சரு? சி ஆன்சர். அடுத்தது 6வது கொஸ்டின். HCF கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை நல்லா தெரிஞ்சுக்கங்க. AQ ப்ளஸ் BQ இப்படி இருக்கு. இந்த ஃபஸ்ட் இருக்குது. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா A ப்ளஸ் B இன்ட்டு A ஸ்கொயர் மைனஸ் AB ப்ளஸ் B ஸ்கொயர். இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா இந்த இடத்துல ப்ளஸ் வரும், இந்த இடத்துல மைனஸ் வரும். அப்புறம் A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் இப்படி இருந்துச்சுன்னா A ப்ளஸ் B இன்ட்டு A மைனஸ் பின்னு எழுதலாம். இங்கே பாருங்கள் Y கியூப் ப்ளஸ் 1 கியூப் இப்படி எழுதலாம் பாருங்க. Y ப்ளஸ் 1 இன்ட்டு Y ஸ்கொயர் மைனஸ் Y ப்ளஸ் 1 Y ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். இது எப்படி எழுதலாம்? Y ப்ளஸ் 1 இன்ட்டு Y மைனஸ் 1. எது பொதுவாக இருக்குது? ரெண்டுத்துலேயும் HCFனா ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கிறது எழுதணும். எது பொதுவாக இருக்குது? Y ப்ளஸ் 1. அடுத்து பாருங்க இது A மைனஸ் B ஹோல் ஸ்கொயர் B மைனஸ் C ஹோல் ஸ்கொயர் C மைனஸ் A ஹோல் ஸ்கொயர். எதுவுமே எதுக்கும் பொதுவாக இல்லை. அப்போ HCF 1. 8வது கொஸ்டின் பாருங்க. 8வது கொஸ்டின் பாருங்க. அருமையான கொஸ்டினுங்க இது. நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 பவர் 4ன்னு எழுதிட்டேன். இதை எப்படி எழுதலாம்னா இங்கே பாருங்க இந்த ஸ்கொயரை குறைச்சிருங்க, 2 எல்லாம் வகுத்துருங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் அதாவது A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் வடிவத்தில் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. இதெல்லாம் மாற்றி எழுத முடியாதுங்க. இந்த இடத்துல மைனஸ் இருந்தால் தான் இப்படி எழுத முடியும். இது ஃபார்முலா A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1. இது எந்த வடிவத்தில் இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ பாருங்க LCM கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பொதுவாக இருக்கிறதுல பெருசாக எழுதணும். இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். எக்ஸ்ட்ரா இருக்கிறதும் எழுதணும். எக்ஸ் ப்ளஸ் 1. அடுத்தது என்ன இருக்குது பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இது எங்கே இருக்குது பாருங்க A ஆப்ஷனில் இருக்குது. அடுத்தது மீசிமா கேட்குறாங்க. எது பெருசாக இருக்குதோ A பவர் M ப்ளஸ் 1, A பவர் M ப்ளஸ் 2, A பவர் M ப்ளஸ் 3. எது பெருசாக இருக்குது? A பவரில்
m+3 இதுதான் பெருசாக இருக்குது. இதுதான் எல்சிஎம். அடுத்தது 1 முதல் அடுத்தது இரு எண்களின் மீபேக்கா 2 அவற்றின் மீசீமா 154. அவ்விரு எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு என்னன்னு கேட்குறாங்க. 2 எண்ணுக்குள்ள வேறுபாடுன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் 8. அவ்விரு எண்களின் கூடுதல்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய். இதுதான் கேட்குறாங்க. நம்மளுக்கு என்ன தெரியும்? இரு எண்களின் பெருக்கல் பலன் எதுக்கு சமம்? எல்சிஎம் ஹச்சிஎஃப்பையும் பெருக்கிறதுக்கு சமம். 2 பெருக்கல் 154. 2ஐயும் 154ஐயும் பெருக்குனா 803. இங்க பாருங்க, கூடுதல் கேட்குறாங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இப்படின்னு எழுதிக்கிட்டு நீங்கள் ஒரு ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஃபார்முலா சார் அது அப்படின்னா, இதை ரெண்டுத்தையும் பெருக்கணும்ல, எக்ஸ் ஒய்யை பெருக்கணும்ல, இதை 4ஆல் பெருக்கிறேங்க. 4 பெருக்கல் 308 பெருக்குனா எவ்வளோ வருது? 2. 8 நாங்க 32க்கு 2, 3 நாங்க 12, 1232. இதை ஸ்கொயர் பண்ணி கூட்டிக்கங்க. 8 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ? 1232 + 64 1296. இதுக்கு ரூட் எடுத்தால் என்ன வருதுன்னா 36 வருது. சரி, இதெல்லாம் எப்படி சார் வந்துச்சு அப்படின்னா அழகாக புரிஞ்சுக்கலாம். இது எப்படி வந்துச்சு அப்படின்றதுக்கு புரிதலுக்காக எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xy. எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் தான் வேணும். இது ரெண்டுத்தையும் நம்ம கூட்டுறோம். ஏன் கூட்டுறோம் அப்படின்னா எக்ஸ்ஒயோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், அதனால கூட்டுறோம். கூட்டினா என்ன வரும்? இந்த 2xy ப்ளஸ் 2xyயும் மைனஸ் 2xyயும் கழிச்சு கேன்சல் ஆயிடும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? கழிக்கிறோம். கழிச்சோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எல்லாம் கேன்சல் ஆகிடும். எது மட்டும்தான் கிடைக்கும்? இங்கே ஒரு 2xy, இங்கே ஒரு 2xy. அதை தான் நம்ம இங்கே 4xyன்னு எழுதிருக்கோம். இங்கே ப்ளஸ் 8 ஸ்கொயர் எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல எழுதுறோம் பாருங்க. என்ன பண்ணியிருக்கோன்னு எனக்கு தெரியல, எனக்கு ப்ராப்பராக வேணுன்றவங்க எக்ஸு ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டுனா என்ன? 4xy. இந்த 4xy தான். சரி, இந்த 1296க்கு ரூட் எடுத்தால் எப்படி வேல்யூ வரும்? அதையும் பார்த்துக்கோங்க. இங்கே 6ல் முடிஞ்சிருக்குது. அப்போ 4 ஸ்கொயர் பண்ணால் தான் 6ல் முடியும், 6 ஸ்கொயர் பண்ணால் தான் 6ல் முடியும். இந்த 2 நம்பர் அடிச்சிருங்க. 12ன்னு இருக்குது. நாங்க 16, 9. அப்போ 16 பெருசாகிடுச்சு. 34 இருக்கலாம், 36 இருக்கலாம். இங்கே என்ன நம்பர் இருக்குது பாருங்கள், 36. அப்போ ஆன்சர் 36. 1 முதல் 9 இயல் எண்களால் வகுப்படும் மிகச்சிறிய எண்ணை காண்க. என்ன இயல் எண்? 9 முறை 1லேருந்து 9 வரையும் இயல் எண்ணா 1லேருந்து தொடங்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 2ஆல் வகுக்கிறேன். 4, 2, 3 வகுப்படாது. 2, 2, 4, 5 வகுப்படாது. 3, 2, 6, 7ம் வகுப்படாது. 4, 2, 8, 9ம் வகுப்படாது. மறுபடியும் 2ஆல் வகுக்கிறேன். 3 வகுப்படாது. 4, 2, 2, 5 வகுப்படாது. 3ம் வகுப்படாது. 7ம் வகுப்படாது. 2, 2, 4, 9ம் வகுப்படாது. இப்போ 3ஆல் வகுக்கிறேன். 1, 1, 1, 3, 1, 5 வகுப்படாது. 1, 3, 7 வகுப்படாது. 2, 3, 9. இப்போ இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பெருக்கிறேன். எல்சிஎம் ஈக்குவல் டு 2, 2, 2, 3, 2. இங்கே 2, 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. எத்தனை 3 இருக்குது? 2, 3 இருக்குது.
ஒரு 5 இருக்குது, ஒரு 7 இருக்குது. 8 3 2 பெருக்குனா 8, 8 பெருக்கல் 5 பெருக்கல் 9 பெருக்கல் 7, 8 5 40, 40 பெருக்கல் 9 பெருக்கல் 7, 360, 4 9 36 பெருக்கல் 7, 0, 6 7 42க்கு 2, 3 7 21, 21 4 25. பாருங்க அடுத்தது. இரு எண்களின் கூட்டுத்தொகை 248. மேலும் அவற்றின் மீ போவா 31. இந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஜோடிகளோட எண்ணிக்கை கேட்குறாங்க. மீ போவா 31 இரு எண்களோட கூட்டுத்தொகை 248. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு கான்செப்ட் தெரியணும் அப்படின்னா 4 6 எடுத்துக்கோங்க. இதனோட HCF கண்டுபிடிச்சோம்னா என்ன வருது? 2ன்னு வருது. அப்போ இந்த நம்பரை நம்ம என்ன எழுதலாம்? 2x, 3y இப்படி எழுதலாமா? அதே மாதிரி இதை நான் எழுதுறேன் பாருங்க. 31x HCF வச்சு எழுத முடியும். 31x + 31y 2 நம்பரை கூட்டினா எவ்வளோ வந்துருச்சு? 248. எக்ஸு ப்ளஸ் ஒய். ஏன் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னா ரெண்டுத்துலேயும் 31 இருக்குது, அதை காமனாக வெளியே எடுத்துட்டேன். 248. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 248 வகுத்தல் 31. 8ஆல் அடித்தோம்னா 8 டைம் இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 8. 2 நம்பரை கூட்டினா 8 வரும். 8 வரணும். என்னென்ன நம்பர் பாருங்கள், ஜோடிகளோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது, இது கண்டுபிடிச்சு 1ஐயும் 7ஐயும் கூட்டினா 8, 2ஐயும் 6ஐயும் கூட்டினா 8, 3ஐயும் 5ஐயும் கூட்டினா 8, 4ஐயும் 4ஐயும் கூட்டினா 8. அப்போ எது பாருங்க வந்தது திருப்பி எழுதக்கூடாது, மறுபடியும் இருக்கிறது எழுதக்கூடாது. மறுபடியும் எழுதுனா 5 3 வரும், 6 2 வரும், 7 1 வரும். ஜோடிகளோட எண்ணிக்கைன்னா இதனோட HCF என்னது? 1. இதனோட HCF என்னது? 2. இதை விட்டுரும். 3, 5ஓட HCF என்னது? 1. 4, 4ஓட HCF என்னது? அது 1 வராது. அப்போ எத்தனை ஜோடிகளோட எண்ணிக்கை எத்தனை வரும்? 2. ஜோடியோட எண்ணிக்கை 2. இங்கே பாருங்க, அடுத்தது கொஷினில் தப்பு இருக்குதுங்க. 2 நம்பரோட HCF சின்னு சொல்லிட்டாங்க. எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க. எல்சிஎம் தெரியாது. நம்மளுக்கு தெரியும் 2 நம்பரோட பெருக்கல் ஏ பெருக்கல் பி. எல்சிஎம் பெருக்கல் HCF. HCF என்னது? சி. எல்சிஎம் தான் கேட்குறாங்க. ஏ பெருக்கல் பி டிவைடட் பை சி எங்கே இருக்குது? பி ஆப்ஷனில் இருக்குது. அடுத்த கொஷின். போக்குவரத்து சமிக்கை விளக்குகள் 3 வெவ்வேறான சாலை சந்திப்புகளில் முறையே 48 வினாடிகள், 72 வினாடிகள், 108 வினாடிகளுக்கு பின் மாறுகிறது. அவை எல்லாம் காலையோ இல்லை 8:20க்கு ஒரே நேரத்தில் மாண்டினால் மீண்டும் எப்போது அவை மாறும்? ஒரே நேரத்தில் மாறும்ன்றாங்க. இந்த மாதிரி கேள்விக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இது அப்ளிகேஷன் சம். 48 72 108. எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வருது பாருங்க. 24 2 48, 36 2 72, 54 2 108, 12 2 24, 18 2 36, 27 2 54. மறுபடியும் 2 அளவுக்குறேன். 6 2 12, 9 2 18, 27 வகுக்கூடாது. 3 அளவுக்குறேன். 2 6, 3 9, 9 27, 3 அளவுக்குறேன். 2 1 3 3 9 எல்லாத்தையும் பெருக்கிறேன். 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2. இன்னும் 2 கீழே இருக்குது. 4 2 பெருக்கல் 3. எத்தனை 3 இருக்குது? 3 3 இருக்குது. 16 பெருக்கல் 27. 16 27 பெருக்குனா 432.
ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை வினாடி அப்படின்னா, ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை செகண்ட்னா 60 செகண்ட். இப்போ 432 வகுத்தல் 60 6ஆல் அடிக்கிறேன். 1 6 6 7 6 42 மீதி 1 2 பை 10. இப்போ 7.2ன்னு வருது. 7 நிமிஷம் எங்கே சேர்ந்துருக்குன்னு பாருங்கள், டி ஆப்ஷனில் சேர்ந்துருக்கு. அப்போ இங்கே 12 வந்துச்சு, இங்கே 2 வந்திருக்கு அப்படின்னா இங்கே பாருங்கள், இது 6ஆல் பெருக்கணும். 6 2 12 அதுதாங்க. அடுத்தது ரீசனிங்கான கோடுகளை வச்சு சதுரத்தை உருவாக்க முடியும். பருதி எங்கே இருக்குன்னா பருதியை வச்சு வட்டத்தை உருவாக்க முடியும். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல அப்படின்னா, சதுரத்துக்குள்ளே கோடு இருக்கும், வட்டத்துக்குள்ளே பருதி இருக்கும். ஒத்த தன்மைக்கான கொஷின். எலி பூனை வந்து எலியை சாப்பிடும். புழு வந்து எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா மீன் பிடிக்கிறது யூஸ் ஆகும். அசாமோட நாட்டியம் பிகு, கேரளாவோட நாட்டியம் கதகளி. நீர்நாய் அலட்சியமாக இருக்கும். மயில் வந்து நீர்நாய் வந்து அலட்சியமாக இருக்கும். மயில் வந்து நளினமாக இருக்கும். மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க. சிங்கம், புலி, குதிரை எல்லாம் காட்டில் சிங்கம், புலி, வரி குதிரை எல்லாம் காட்டில் வசிக்கிற விலங்குகள். இதில் குதிரை மட்டும்தான் வீட்டு விலங்கு. அடுத்த கொஸ்டின். மாறுபட்ட 4 2 8 1 2 3 2 6 59ன்னு இருக்குது. 2 10ன்னு வந்திருக்கணும், அதுதான். இங்கே பாருங்கள், இதில் மாறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்க. பி சி டி, அதாவது ஒரு லெட்டரை விட்டுட்டு எழுதியிருக்காங்க. ஐ ஜே கே. பி கியூ ஆர்னு வந்திருக்கணும், இங்கே பிஎன்னு வந்திருக்கு, இதுதான் தப்பு. எஸ் டி யூ, டீயை விட்டுட்டு எஸ்யூ. அடுத்தது 22 பாருங்கள், ஏபிசிடி எழுதுங்க. ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட். இப்போ சியிலிருந்து என்னவா மாறி இருக்குது பாருங்க. சியிலிருந்து எஃப் போயிருக்குது. சி 2 லெட்டரை விட்டுட்டா எஃப், எஃப்லேருந்து 2 விட்டுட்டா ஐ, ஐலேருந்து 2 விட்டுட்டா எல். பாருங்க, சரி. பியிலிருந்து 2 எழுத்து விட்டுட்டா எஸ் வந்துருச்சு. எஸ்லேருந்து 2 விட்டுட்டா வி வந்துருச்சு. இப்போ வியிலேருந்து 2 விட்டுட்டா என்ன வரணும் நம்மளுக்கு? 2 விட்டால் ஒய்ன்னு வந்திருக்கணும், என்ன வந்திருக்குது? எக்ஸ்ன்னு வந்திருக்குது. அப்போ இதுதான் தப்பு. ஜேலேருந்து 2 விட்டுட்டா பாருங்கள், ஜேலேருந்து 1 2 விட்டுட்டா எம் வந்துடுச்சுங்களா. பியிலிருந்து 2 விட்டால் எஸ்எல் வந்துருச்சா. எஸ்லேருந்து 2 வந்துட்டா என்ன வந்திருக்கு பாருங்கள், எஸ். அதோட சரி போதும். இந்த மாதிரி பாருங்கள். இதே மாதிரி இது ஓக்கு அப்புறம் பிக்கு விட்டா ஆர், ஆர்லேருந்து 2 விட்டா எஸ்டி விட்டா யூ, யூலேருந்து 2 விட்டுட்டா எக்ஸ் கரெக்டாக வந்துடுச்சு. அப்போ எது தப்பாக வந்துடுச்சு? இதுதான் தப்பாக வந்துடுச்சு. அப்புறம் 23 பொருள் தரும் வகையில் வரிசைப்படுத்துக. இந்தியாவோட நுழைவாயில் எங்க இருக்குது? மும்பையில் இருக்குது. மும்பை எங்க இருக்குது? மகாராஷ்டிராவில் இருக்குது. மகாராஷ்டிரா எங்க இருக்குது? இந்தியாவுக்குள்ளே இருக்குது. இந்தியா எங்க இருக்குது? உலகத்துக்குள்ளே இருக்குது. அப்படியே அவங்க ரிவேர்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்க. 5வது இருக்கிறது ஃபர்ஸ்ட், 4வது இருக்கிறது 2வது, 5வது ஆகிறது 3வது, 3வது ஆகிறது 2வது, 1 1. அப்போ எந்த ஆப்ஷன் ரைட்டு? சி ஆப்ஷன். எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னா, உலகத்துக்குள்ளே இந்தியா இருக்குது, இந்தியாவுக்குள்ளே மகாராஷ்டிரா இருக்குது, மகாராஷ்டிராக்குள்ளே மும்பை இருக்குது, மும்பையில் ஒரு இடம் தான் இந்தியாவோட நுழைவாயில். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அடுத்தது அகர வரிசை, அதாவது ஏபிசிடியில் எது முன்னாடி வரும் பின்னாடி வரும், இதெல்லாம் கேள்வியாக இருக்குன்னா இருக்குது சார். பாருங்க, ஃபஸ்ட்டு டி வரும், ஃபஸ்ட்டு பி வரும், 2வது டி வரும், 3வது பி வரும், 4வது ஆர் வரும், கடைசியாக தான் டபிள்யூ வரும். இந்த ஃபஸ்ட் லெட்டரை வச்சு சொல்கிறோம்.
அப்போ எந்த ஆப்ஷன் ரைட்டு? சி ஆப்ஷன் ரைட். சரி, கடைசி கொஷினு. இதில் பாருங்க 4 லெட்டரும் ஒரே மாதிரி இருக்குது. 4ம் SPIN SPIN. இப்போ அதை நான் அடித்து விட்டுறேன். இன்னும் என்ன என்ன இருக்குது, எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிறதுல ஏஎல், ரெண்டாவது இருக்கிறதுல டிஇஎல், மூணாவது இருக்கிறதுல இ, நாலாவது இருக்கிறதுல இடி, அஞ்சாவது இருக்கிறதுல என்என்இஆர். என்என் ஒரு எண்ணு தான், என்இஆர். இதில் பாருங்கள், அஞ்சாவது ஏ தான் ஃபஸ்ட்டு வரும், டி ரெண்டாவது வரும், இ மூணாவது வரும், ஈக்கு அப்புறம் எழுத்து வந்துச்சுன்னா அது நாலாவது வரும், ஈக்கு அப்புறம் தான் எண்ணு வரும். அப்போ ஃபஸ்ட்டு இருக்குது ரைட். இதுலையும் பாருங்கள், அடுத்தது பியூடி எல்லாத்துலேயும் காமனாக வந்துடுச்சு. அதை அடித்து விட்டு மற்றதை நம்ம முன்ன போட்ட மாதிரி போட்டோம்னா எது முன்னாடி வரும் பாருங்கள், சி தான் ஃபஸ்ட்டு வரும், சிக்கு அப்புறம் தான் எல் வரும், எல்லுக்கு அப்புறம் தான் டி வரும், டீக்கு அப்புறம் தான் இன்னொரு டி வரும். டீயில் பாருங்கள், இது ரெண்டு ஈன்னு இருக்குது, இஆர்னு இருக்குது, கரெக்டாக இஆர். இதுக்கப்புறம் எஃப் இருக்குது, இங்கே இல்லை, அதனால தான் இது முன்னாடி வந்துடுச்சு. இங்கே ஓ. அப்படியே இப்படி பார்த்துட்டு வந்தீங்கன்னா எல்லாம் வரும். அப்போ எந்த ஆப்ஷன் ரைட்னா டி ஆப்ஷன் ரைட். தேங்க்யூ. அடுத்த டெஸ்ட்டு 22ஆம் தேதி, இதே சேம் சிலபஸ்ஸு. வாங்க பார்க்கலாங்க.